தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கும்போது இங்கே அதெல்லாம் செய்யக்கூடியவங்க யார்? நம்ம அதிகாரிகள் தானே. தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகள், கிராம நிர்வாக அதிகாரிகள், அவங்க தானே பண்ண போகிறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசின் கீழே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தானே இந்த கணக்கெடுப்பு வேலைகளில் ஈடுபட போகிறாங்க. அப்போ அவங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதில் எப்படி பிஜேபி RSS உள்ள குறுக்கோடியில் வருவாங்க? நான் பிஜேபி RSS சொல்லலைங்க. நான் சொல்றது கேளுங்க. நீங்க வந்து ஆதார பிரச்சனையை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. எமினரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுன்னா புதுசா நீங்க மறுபடியும் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்கள் ரெஃபரன்ஸ் திருப்பி கொடுக்குறீங்க. அப்போ அவர்கள் அதற்கான ஆவணங்களை கொடுக்கணும். இந்த ஆவணங்களை கொடுக்கும் போது எவ்வளவு பேர் கையில வச்சிட்டு இருப்பாங்க. இப்ப தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம், ஒரு விழிப்புணர்வு பெற்ற மாநிலம். இப்ப நாம வந்து பல்வேறு விதமான டாக்குமெண்ட்ஸை வந்து குடிமக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம். அதனால அவர்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். இதுலயும் ஆதார் முக்கியமான ஆவணம். இப்போ நமக்கு எங்கையில ஒரு 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 புள்ளி விவரம் இருக்குது. அதாவது 100 பேர்ல 58 பேருக்கு தான் எஸ்சி ஒரு பட்டியலின மக்களுக்கு எடுத்துக்கிறேன். பட்டியலின மக்கள்ல 100ல 58 பேருக்கு தான் பான் கார்டு இருக்கு. மேடம் மேடம் ஒரு கிளாரிஃபிகேஷன் இவங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் பாஸ்போர்ட் 5 பேருக்கு தான் இருக்குது. 10th +2 எல்லாம் இருக்கு. ஆனா ஆதார் கார்டு 98 பேருக்கு இருக்கு. ஒரு கிளாரிஃபிகேஷன் கேக்குறேன், சேர்த்து பதில் சொல்லுங்க. அதாவது இப்போ 2002ல் யார், ஏன்னா நம்ம மக்களை மிஸ்கைட் பண்ணக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சொல்லி மக்களை எனிமிரேஷன் இல்லைன்னா அவ்வளோதான், நீங்கள் ஓட்டரே கிடையாதுன்னு மிஸ்கைட் பண்ணுறீங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். 2002ல் இருங்க, 2002ல் ஓட்டர் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எனிமிரேஷன் இஷ்யூ கிடையாது. இல்ல மேடம், எல்லாரும் பண்ணனும். இருங்க நீங்க தான் டிஸ்லேட் பண்றீங்க சார். எல்லாரும் எமினரேஷன் கொடுக்கணும். அவங்க எமினரேஷன் கொடுக்கணும். புதிய வாக்காளர்கள் வெவ்வேறு கொடுக்கணும். நீங்க கேளுங்க. அதாவது இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆவணங்கள் அது தேவையில்லை. எனிமிரேஷன் ஃபார்ம் கொடுத்தா போற 2002ல ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தா. ஆனால் 2002ல ஓட்டர் லிஸ்ட்ல இல்லாம அப்புறமா இளைஞர்கள் நிறைய பேர் வர்றாங்க. அப்ப அவங்களோட தாய் தந்தை இருந்திருந்தா போறோம். அவங்களும் கூட இந்த ஃபார்ம்ஸ்ல உள்ள அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஓகே ஓகே ஓகே. தயவு செஞ்சு மிஸ்கைட் பண்ணாதீங்க. இல்லங்க, நான் சொல்றது கேளுங்க. எல்லாருக்கும் எமினரேஷன் ஃபார்ம் கட்டாயம். எல்லாரும் எமினரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். எல்லா வாக்காளர்களும் 6,41,00,000 பேரையும் எமினரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி எந்தெந்த யார் யாருக்கு எந்தெந்த ஆவணங்கள் வேணுமோ அந்த ஆவணங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. முக்கியமாக அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது. அதற்காக தான் இன்னைக்கு நாங்க பயிற்சி வகுப்பு எடுத்துட்டு வந்திருக்கோம்.